சமீபத்தில் நடந்த வேதாகம ஆராய்ச்சியினுடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வேதாகமத்தை படிப்பதினால் மனிதர்களுடைய மூளையில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை குறித்து இந்த ஆராய்ச்சி குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். வட அமெரிக்காவிலே 40,000 மக்கள் 8 முதல் 80 வயது உள்ளவர்கள் மக்கள் வேதாகமத்தை குறித்து அதிக ஆர்வம் உள்ளவராகவும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய நடவடிக்கையிலும் வித்தியாசம் ஏற்படுகிறதையும் கண்டுபிடித்துள்ளனர். எதிர்பார்க்கப்பட முடியாது இவர்களுடைய சின்ன ஆராய்ச்சி இப்பொழுது பெரிய பாதிப்புகளையும் பதில்களையும் கொண்டு வந்ததினால் இவர்களுடைய முக்கிய ஆராய்ச்சியாய் மாறிவிட்டது. இவர்களுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது, ஒரு நாளுக்கு ஒரு முறை வேதாகமத்தை திறந்து படிக்கும் பொழுது மனிதர்களுடைய மூளையில் வித்தியாசம் ஏற்படுவதாக. போதகர்கள் ஆலயத்திலே வேதாகமத்தை திறந்து இந்த வசனத்தை என்னோடு கூட வாசிங்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக மூளையிலே வித்தியாசம் ஏற்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாரத்துக்கு 2 முறை வாசிப்பதும் சரி, வாரத்துக்கு 3 முறை வாசிப்பதும் சரி நம்முடைய மூளையிலே மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி வருகின்றன. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் வாரத்துக்கு 4 முறை அல்லது அதற்கு மேற்பட்டு வேதாகமத்தை வாசிப்பவர்களுடைய மூளையினுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய வளர்ச்சி மிகப்பெரும் தொகையை எட்டியுள்ளது. ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டுள்ளன. மக்கள் 30% தனிமை உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்கள், கோபத்தின் பிரச்சனையோடு 32%, உறவுக்குள்ளாக வெறுப்புணர்ச்சிகள் மற்றும் திருமண பிரச்சனைகள், பிள்ளைகளோடு பிரச்சனை, நண்பர்களோடு 40% ஜனங்கள் இருக்கின்றார்கள். மற்றும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் 57%, ஆவிக்குரிய பிரச்சனையில் பாதிக்கப்படுகிறவர்கள் 60% மற்றும் ஆபாச படங்களில் விழுந்தவர்கள் 61%. அதே போல் வேதாகமத்தை வாசிப்பதை தங்கள் பழக்கமாக மாற்றிக்கொண்ட ஜனங்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவுகளும் மிக பெரும் அளவில் உயரத்தை எட்டியுள்ளது. விசுவாசத்தை பகரும் விதமாக மக்கள் செய்த வேலைகள், அவருடைய காரியங்கள் எல்லாமே 200% உயர்ந்துள்ளது. மற்றும் சீஷர்களை உருவாக்குவதற்கான பகுதிகளில் அதனுடைய பயணங்களில் 230% உயர்ந்துள்ளது. வேதாகமத்தை படித்து மற்றும் அதை குறித்து அவங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கான மக்களுடைய நிலைமை 407% உயர்ந்துள்ளது. இவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவிலே எளிமையான வாக்கியத்தினால் இவர்கள் முடித்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை ஒரு வாரத்துக்கு எவ்வளவு அதிகமாக படிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக இவர்கள் படிக்கும் பொழுது கிறிஸ்துவ விசுவாசத்தை பலப்படுத்துகிறதில் முக்கிய பங்கு வகிப்பது என்பதை இவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுமாயும் உள்ளதாயும், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். வணக்கம் மக்களின் மிக சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் தான் தேவனுடைய வார்த்தை நாம் படிக்கும் பொழுதும் நமக்கான வழி நடத்துதலை மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே நாம் அந்த புது பலனானதை இந்த பெற்றுக்கொள்கிறோம். நீங்க பார்த்த இந்த வீடியோ போலதான் தேவனுடைய வார்த்தையை, பைபிளை படிப்பதனாலே மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை, பதில்களை மக்கள் பெற்றுக்கொள்கிறவரா இந்த இருக்கிறாங்க. சந்தேகங்களை மக்கள் ஜெயிக்கிறார்கள், பதட்டங்களை மக்கள் ஜெயிக்கிறார்கள், குழப்பங்களை, பயங்களை மக்கள் ஜெயிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையானது அவர்களுக்கான பலனை கொடுக்கக்கூடியதாய். நீங்க யார் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறீங்களோ மிக நிச்சயம் என்ன நான் பேசுறது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க யார் தேவனுடைய வார்த்தையை இன்னும் படிக்கக்கூடிய ஒரு நபராய், அந்த பழக்கம் இல்லாத ஒருவராய் இருக்கீங்களோ நீங்க சோதித்து பார்க்கலாம். மிக நிச்சயம் இந்த நாள் கூட, இந்த நேரத்திலிருந்தும் கூட தொடங்குங்கள். அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கும் பொழுதும் அந்த வார்த்தை உங்களை எவ்வளவாய் பலப்படுத்துகிறது என்பதை நீங்கள் இதில் பார்க்க முடியும். இந்த வார்த்தையை விசுவாசித்து நடக்கிறவர்கள் எப்படியான வழிகளில் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை உங்கள் சொந்த வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த நேரம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது இந்த காரியம் தேவன் வெளிப்படுத்துவதாய் நான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறேன். எப்படி தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்த இருக்கிறதோ அதே போல் பிசாசுனுடைய வார்த்தை மக்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கு. தேவன் பயத்தை ஜெயிக்கக்கூடிய வார்த்தையை கொடுத்தால் பிசாசு என்ன செய்யறோம்? பயம் உங்களுக்குள் நுழையும்படியான வார்த்தை உருவாக்குறோம். சந்தேகம் உங்களுக்குள் நுழையும்படியான வார்த்தை. என குற்ற எண்ணங்கள், குற்ற மனசாட்சி, பயம், பதட்டம், இது எல்லாமே எப்படியாக உருவாகுது? ஒரு விதமான வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அச்சமானது யாராலே உருவாக்கப்படுகிறது? பிசாசானவன். இப்படியாக இந்த நபருடைய வாழ்க்கை ஒரு அழிக்கப்பட்ட வாழ்க்கையா இந்த இருந்தது. எல்லா பக்கங்களிலும் பிசாசுனுடைய வார்த்தையினால் கதவுகள் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த நபர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த நபர் பிசாசுனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவராய் கூட இருந்தார். பிசாசுனுடைய வழிகளை தன்னுடைய வாழ்க்கையின் வழியாய் மாற்றி கொண்டவராக. ஆனா எப்பொழுது இவருடைய வாழ்க்கை உண்மையான சமாதானத்தை, உண்மையான சந்தோஷத்தை பெற்றது?
இவரே தன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தின் மூலம் எந்த பதிலை தேவனிடமிருந்து பெற்றார் என்பதை பாருங்கள் இப்பொழுதே. நான் லூசிஃபரை வணங்கி கொண்டிருந்த ஒரு ஆளா இருந்தேன். நான் அவனோட உடன்படிக்கையும் செய்திருந்தேன். நான் அவனை முழு உடம்போடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் பின்பற்றேன். அந்த வாக்குத்தத்தின் மூலமா எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சது. பணம், பெண்கள், இது எல்லாமே அவன் எனக்கு கொடுத்தான். எல்லாமே எனக்கு கிடைச்சது. அவனுடைய அனைத்து காரியத்தையும் நான் முழுமையாக ஈடுபட்டதுனால என்கிட்ட இந்த நிறைய விஷயத்த கேட்க ஆரம்பிச்சான். நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து இரத்தத்தினால உடன்படிக்கையை செய்தோம். அவங்க எனக்கு கண்ணி ஆட்டை வைத்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த ஆடு பஃபமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து உள்ளது. பஃபமேட் அப்படின்னா அது பிசாசு தாமே, அது பிசாசு தான். நான் சரியா இந்த நிலையில என்னுடைய தாடியை அதிகமாக வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஆட்டை போல நான் இருக்கிறதுக்காக தாடியை அதிகமாக வளர்க்க வச்சேன். நான் என்னுடைய நேரங்களை கல்லறையில் செலவு செய்வேன். அங்கிருந்து ஐம்பூரும் உள்ள புகைப்படம் இதை வாங்குவேன். நிறைய விதமான சிலை, எலும்பு கூடு, இது எல்லாத்தையும் வாங்குவேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எனக்கு சாத்தானிய வேதாமத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேவனுடைய வார்த்தையில 10 கட்டளைகள் இருக்கிறத போல அதுலேயும் 10 கட்டளைகள் இருந்தது. காட்டுங்க, நான் உங்களுக்காக அதை படிச்சு காட்டுறேன். சாத்தானிய பைபிள்ல 10 கட்டளைகள். உன்னை நீ நேசித்து மற்றவர்களை முழு பலத்தோடு வெறுப்பாயாக. எல்லாவற்றத்திற்கு மீது உன்னை நீர் அன்பு கூர்ந்து உன்னை நீயே தெரிந்து கொள். சாத்தானுடைய நாமத்தை தூஷணமாய் பயன்படுத்த தேவையில்லை. உனக்கு மரியாதையும் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் பார்த்துக்கொள். இப்போ படித்த எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு பொய். நான் இதனால் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் வெறுக்க ஆரம்பித்தேன். நான் மிருகங்களை வச்சோ இல்லை சிறு பிள்ளைகளை வச்சோ எந்த விதமான சடங்கு செய்யலை. ஆனால் எனக்கு அவங்கள பிடிக்காது. நான் அவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்பட்டேன். அவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டேன். நான் திட்டம் போட்டேன். ஒரு பீடத்தை பிசாசுக்காக உருவாக்கத்துக்காக நான் திட்டம் போட்டேன். பிசாசுக்காக ஒரு கோயிலை கட்டக்கூட நான் யோசித்தது உண்டு. நான் பிசாசுக்காக அந்த கோயிலை கட்ட நிறைய தங்கத்தை சேர்த்து வைத்திருந்தேன். இயேசுக்காக கட்டப்பட்ட இடத்தை விட நான் இது அதிகமாக கட்ட ஆசைப்பட்டேன். சாத்தானுக்காக இந்த கோயிலை நீங்க கட்ட ஆசைப்பட்டீங்க, ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறதுக்காக இல்லை? ஆமா, சரிதான். நான் அவரை தூஷணமா பேசியிருக்கேன். ஆண்டவரை ஒரு முறையும் நான் அவரை அதிகமாக அவமானப்படுத்துவேன். எல்லா மோசமான விஷயம், அருவருப்பான விஷயம், தேவனை பிரியப்படுத்தாத விஷயத்த செய்வேன். நான் பிறந்தது தேவனுக்காக ஊழியம் செய்கிற குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா எனக்கு வேதாமத்திலிருந்து எடுத்த பேர் தான் வச்சாரு, தாவீது, இஸ்ரவேலுடைய ராஜா. ஆனாலும் கூட நான் பிசாசை தான் வணங்கிட்டு இருந்தேன். நான் அங்கே தான் ஏமாற்றப்பட்டேன். ஏன்? பிசாசு மிகவும் அழுக்கானவன், மரியாதை இல்லாதவன். அவன் ஒரு கரத்துல உங்களுக்கு கொடுக்குறானா, அவன் வேறு ஒரு கரத்தினால உங்ககிட்ட கொடுத்த ஒன்றை எடுத்துக்கொள்வான். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிச்சது. அங்கதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மோசமான நிலை தொடங்க ஆரம்பிச்சது. கவலை, தூக்கமின்மை, தூக்கம் வராது, மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது. குரலை கேட்க ஆரம்பிச்சேன், ஆவியினுடைய குரலை. ஒரு பழமொழியில சொல்லுவாங்க, என் வாழ்க்கை நரகத்தில் போய் கொண்டிருக்கிறது. சரியா இந்த நிலையில தான் என்னுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக்கப்பட்டுச்சு. என் வாழ்க்கையை பார்த்த எனக்கே ரொம்ப சோர்வாயிடுச்சு. எலிகளுக்கு வைக்கிற மருந்தை நான் குடிக்க முயற்சி செஞ்சேன். நான் ஒரு கத்தியை கூட எடுத்து என்னுடைய கழுத்து கீழே வைத்து என்னால முடியல, என்னால உண்மையா முடியல. என்னுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது நான் நினைச்சேன், என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிடும், சரியாயிடும். நான் சமையல் அறைக்கு போனேன்.
ஒரு கத்தி அங்கிருந்து எடுத்தேன். என்னுடைய கழுத்து கீழே நான் வச்சேன். என்னால் அதை செய்ய முடியல. என்னால இனிமேலும் இந்த வாழ்க்கையில வாழ முடியாது. இனிமேலும் நான் பொறுத்து கொண்டது போதும். நான் இறந்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையை நானே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நான் சரியா இந்த நிலையில இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், உண்மையா சொல்ல போனா அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. எனக்காக போராடாம நிறுத்தின நாளே கிடையாது அவர். நான் வரமாட்டேன்னு சொல்லியும் கூட அவர் எனக்கு அழைப்பு கொடுத்தார் ஆலயத்துக்குள்ள நான் வர. அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. அவர் எனக்காக போராட நிறுத்தின நாளே கிடையாது. ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது. பெரிய ஆசை. நான் ஆலயத்துக்கு போனேன்னு. நான் ஆலயத்துக்கு போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஆலயத்துக்கு வந்தேன். என்னுடைய நீளமான முடியோட இந்த போட்டோல இருக்கிற மாதிரி பெரிய தாடியை வைத்து கொண்டு வந்தேன். எல்லா இடத்துலயும் கம்பல் மாட்டியிருந்தேன். யாருமே என்னை ஒதுக்கல அங்க. எனக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை நான் என்னன்னே தெரியாது. ஆனா கூட்ட நேரத்துல என்ன நகர்த்தின ஒரு வார்த்தை நான் காமிக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது, இந்த வசனத்தை நான் கூட்டத்துல கேட்கும்போது, அங்க எனக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னன்னு புரிந்தது. இந்த வசனத்துல சொன்ன மாதிரி, என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார். நான் முன்னாடி எழுந்து போகும்போது அவர்கிட்ட போனேன். அவர் என்கிட்ட எழுந்து வருவதற்காக நான் காத்துட்டு இல்ல. நான் அங்க போய் நின்ன பிற்பாடு எல்லாமே மாறப்பட்டது. எல்லாமே. நான் அவர்கிட்ட சொன்னேன், என் தேவனே, எனக்கு நீங்க வேண்டும், எனக்கு நீங்க தேவை. அங்க இருக்கக்கூடிய போதகர், தேவனுடைய ஊழியக்காரர் என்கிட்ட வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உதவி செஞ்சார். என்கிட்ட கேட்டார், உனக்கு படிக்க பிடிக்குமா? நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆமா எனக்கு பிடிக்கும். அப்போ எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தார். உன்னுடைய போராட்டத்தை விசுவாசத்தினால எப்படி ஜெயிப்பது? இந்த புஸ்தகத்தை நான் படிக்கும்போது பிசாசனுடைய குரல் என்னுடைய யோசனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் கொண்டிருந்தது. நான் அதை முடிக்கும்போது போதகர் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், தாவீது, நீ எடுக்க வேண்டிய முதல் முடிவு இப்போ தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுப்பது. இது கூட ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. என்னுடைய பாவத்துல இருந்து நான் மனம் திரும்ப, என்னுடைய பழைய காரியத்தை எல்லாத்தையும் நான் விட்டேன். பிசாசு அடையாளப்படுத்துற மாதிரி எல்லாத்தையும் நான் விட்டேன். அந்த ஐங்கூறும் முனையில இருக்கக்கூடிய வடிவம், என்கிட்ட இருந்த புகைப்பீடம் எல்லாத்தையும் உடைச்சு நான் தூக்கி போட்டுட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் வெளியே உடைச்சு. விடுதலைய நான் பெற வேண்டும் என்று நினைச்சேன். நான் வெள்ளிக்கிழமை கூட்டத்துல விடாம தொடர்ந்து கலந்து கொண்டேன். விடுதலைய நான் பெற்றுக்கொண்ட உடனே நான் தீர்மானம் செய்தேன். நான் என்னை அர்ப்பணிக்க போறேன். தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுக்க போறேன். நான் போதகர்கிட்ட நான் வரப்போற நேரம், நான் ஞானஸ்நானம் பெற போகிற டேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுக்க வந்தேன். எடுத்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்த சரியான ஒரு முடிவை தேவனுக்கு என் வாழ்க்கையை தர. தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நான் கத்துக்கொண்டேன். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு பரிசுத்த ஆவி என்னுடைய நோக்கமா இருந்தது. பரிசுத்த ஆவி இல்லாம என்னால தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அவருடைய காரியத்தை செய்ய முடியாது. நான் முன்னாடி பிசாசுக்கு ஊழியம் செய்யும்போது பிசாசுனுடைய ஆவி எனக்குள்ள இருந்தது. அந்த தருணத்துல இஸ்ரவேல் சிறுமை நிகழ்ச்சி ஆலயத்துல வந்தது. வந்த உடனே நான் முழு மனதோட போனேன். நான் பீடத்துக்கு ஏறினேன். பீடத்துல பொருத்தனையை எடுத்துக்கொண்டேன். என்னுடைய தியாகத்தை நான் உருவாக்க ஆரம்பிச்சேன். பண ரீதியா மட்டும் கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நீங்க என்ன கேட்கிறீங்க என்கிட்ட? கேளுங்க. ஆண்டவர் சொன்னார். நான் பீடத்து மேல ஏறினேன். முழு உறுதியோட ஏறினேன். நான் என்ன அர்ப்பணிக்க போறேனோ, அது தேவன் கேட்ட ஒன்று. பரிசுத்த ஆவி எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். என்னுடைய வேலையை செய்ய தேவையில்ல. நான் உன்னுடைய வேலை செய்ய எனக்கு உன்னுடைய ஆவி தேவை ஆண்டவரே என்று சொன்னேன். அந்த நிலையில ஒரு ஆர்வக்கூரியமான ஒரு விஷயம் நடந்தது. எந்த தேவ ஆலயத்திற்கு எதிராக நான் லூசிஃபருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைச்சேனோ, அதே ஆலயத்தில் நின்று கொண்டு நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். பெறறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த எல்லா அழுக்கான விஷயத்த நான் எடுத்தேன். அழுக்கான விஷயத்த பரிசுத்த ஆவி என்னை நிரப்பினார். அந்த நேரம் ரொம்ப அருமையான ஒரு நேரம்.
ரொம்ப அருமையான நேரம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் நிரப்பப்பட்டது. அந்த சாயங்கால வேளையில எனக்குள்ள ஒரே சந்தோஷம். என்னுடைய ஆத்துமாவுல சந்தோஷம். அவர் என்னுடைய தந்தையானார். நான் அவருடைய மகனா மாறினேன். என்ன போல இருக்கிற ஒரு மனுஷன தேவன் எப்படி அன்பு செய்ய முடியும்? எப்படி அவரால் அன்பு செய்ய முடியும்? என்ன போல இருக்கிற மனுஷன? Eu encontrei teus altares, Senhor, Rei meu e Deus meu. பிசாசு என்னை எதை செய்யும்படியா சொன்னானோ நான் அதை செஞ்சேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில குடுத்த எல்லா காரியத்தையும் எதை வச்சும் என்னால ஒப்பிட முடியாது. தேவன் என்னுடைய குடும்பத்த ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதமான குடும்பத்த தேவன் எனக்கு குடுத்தார். முன்பாக எனக்கு குழந்தைங்கன்னா புடிக்காது. ஆனா பாருங்க, தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைய குடுத்தார். தேவன் எனக்கு சந்தோஷத்த குடுத்திருக்கார். சமாதானத்த குடுத்திருக்கார். இன்னைக்கு நான் தலைய சாய்ச்சு படுக்கும்போது எனக்கு நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் செய்றேன். என்னுடைய தேவன மகிமைப்படுத்த யாரு என்ன தேர்ந்தெடுத்தாரோ. நான் முன்னாடி பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறேன். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கை நடக்கப்படுகிறது. சரியாத மக்களே, எப்பொழுது இந்த நபருடைய வாழ்க்கை மாறியது? தன்னுடைய விருப்பத்தில் இந்த உலகத்தினுடைய வழியில் தன் வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்த பொழுதா? இல்ல, தேவனுடைய வார்த்தையை எப்பொழுது ஏற்றுக்கொண்டாரோ அந்த வார்த்தையை தன் வாழ்க்கைக்கான வழியா எப்பொழுது இந்த இடத்துல வாழத் தொடங்கினாரோ மாற்றம் ஏற்பட்டது. இன்று இந்த சாட்சியானதை உங்கள் மத்தியிலே, நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக உதாரணத்துக்கு தேவன் ஒரு மிக பலனான வார்த்தையை இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். நான் உங்களுக்கு அதை படிக்க விரும்புகிறேன். மத்தேயு 6:14 சொல்லப்பட்டது போல, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். மிக எளிமையானதோ நேரடியாகவும் பேசப்பட்ட வார்த்தை என்று நான் இந்த இடத்துல சொல்ல முடியும். இந்த வார்த்தையான விதத்தில் நீங்க என்னோட சேர்ந்து யோசிங்க. மனுஷருடைய தப்புகள், மற்ற மக்கள் இந்த இடத்துல செய்கிற தவறை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்து வாய்ப்பை கொடுக்கிற ஒருவராய் இந்த இடத்துல இருப்பீங்க. அதே போல தேவ பிதாவானவர் உங்களுடைய தவறுகளை மன்னித்து உங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கிற ஒருவராய் இருக்கிறார். ஆனா மற்றவர்களுடைய தவறுகளை நீங்க இந்த இடத்துல குறை சொல்லி அவர்களுடைய வழிகள் இந்த இடத்துல தவறானது என்று அவரை குற்றப்படுத்தி அவரை தண்டனைக்குள்ளாக மாற்றுகிறீர்களானால் தேவ பிதாவானவர் மிக சரியாக அதே வழியிலே நீங்களும் எப்படியாய் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறீர்களோ உங்களையும் அவர் நியாயம் தீர்ப்பார். இன்னொரு வார்த்தையிலே, நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ அந்த விதைக்கான பலனை பெறுவீர்கள். தேவன் உதவி செய்ய நிறுத்த விரும்புற, தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புற. எனவே இந்த நேரம் இந்த வார்த்தை எவ்வளவு பலனானது என்பதை சிந்தித்து பாருங்க. நான் தொடக்கத்திலே சொன்ன தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அது நமக்கான பலனை கொடுக்கிறது. அந்த வார்த்தையில் நம் வாழ்க்கையை வாழ தொடங்கும் பொழுது அது நம் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறது. இப்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையை தன் வாழ்க்கைக்கான வழியாய் ஏற்றுக்கொண்டு நடந்த இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா சூழ்நிலைகளை எப்படியாக ஜெயித்தார், இந்த விசுவாசம் அவருக்குள்ளாக எப்படியாக இந்த இடத்துல வந்தது, அதை எப்படி செயல்படுத்தினார், சாட்சியிலிருந்து பாருங்கள் இப்பொழுதே. என்னுடைய ஆரோக்கியம் எப்பவுமே நல்லா இருக்கும். எனக்கு இது வரைக்கும் சரீரத்துல எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. நான் எப்பவுமே வேலை செய்வேன். என் வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. எனக்கு எந்த பிரச்சனையுமே என் உடம்புல இருந்தது கிடையாது. ஒரு நாள் எனக்கு ஒரு தலைவலி ஆரம்பிச்சது. அந்த தலைவலி வரும்பொழுது நான் மாத்திரை எடுத்துப்பேன். சாதாரணமா எல்லாரும் தலைவலிக்கு எடுத்துக்கிற மாத்திரை மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நான் நினைச்சேன் இது சாதாரணமான ஒரு தலைவலின்னு. இதை பத்தி நான் என் கணவர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். எனக்கு தலைவலி வரும், நான் மாத்திரை எடுத்துப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வலி போயிடும். ஆனா ஒரு நாள் நான் என் கணவர்கிட்ட வந்து சொன்னேன், என்னை எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போங்கன்னு. நான் அந்த எமர்ஜென்சி ரூம்ல இருக்கும்பொழுது அங்க எடுத்த போட்டோ தான் இது எல்லாமே. நான் ஒரு வருஷத்திலே அநேக தடவை இந்த மாதிரி இந்த எமர்ஜென்சி ரூமுக்கு போவேன். ஆனா அந்த வருஷத்துல நான் ஒரு நாள் உணர ஆரம்பிச்சேன், எனக்குள்ளாக என்னுடைய நாக்குல அந்த சுவையே தெரியாம போயிடுச்சு. நாக்குல எனக்கு சுவையே தெரியாம போயிடுச்சு. எனக்கு காது கேட்காம போயிடுச்சு.
அதுக்கு பிற்பாடு எனக்கு பார்வையே இல்லாம போயிடுச்சு. கடைசியா என்னால எழுந்து நடக்க முடியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். நான் எழுந்து நிற்பேன். ஆனா அந்த இடத்துல நான் தடுமாற ஆரம்பிச்சிருவேன். நான் சமைக்கிறதுக்காக கிச்சன் போவேன். நான் சாப்பிடணும்னு நினைப்பேன். ஆனா என்னுடைய வயித்துல நான் சாப்பிடுறது எதுவுமே நிக்காது. நான் கிச்சனுக்கு போகும்பொழுது நான் செவரை பிடிச்சிட்டே இல்ல டேபிள பிடிச்சிட்டே தான் நடப்பேன். அந்த ஸ்டவ் கிட்ட போற வரைக்கும், கிச்சனுக்குள்ள போற வரைக்கும் நான் இப்படிதான் நடந்தேன். நான் சமைக்கும் பொழுது பக்கத்துல இருக்க அந்த சிங்க் அது பக்கத்துல சாஞ்சு நிப்பேன். நான் கீழே விழுந்துராம இருக்கிறதுக்காக. என்னுடைய வேலையினால நான் அவங்களோட இருக்க முடியாது. சில நேரத்துல அவங்க வீட்ல தனியா தான் இருப்பாங்க. அங்க யாருமே அவங்களோட இருக்க மாட்டாங்க. சில நேரத்துல யாராவது வந்து அவங்கள பார்த்துட்டு வேணா போவாங்க. நான் வேலைய முடிச்சு பிரயாணம் செஞ்சு வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். நான் திரும்பி வரும்போது என்னுடைய மனைவிய நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவேன். கொண்டு போகும்போது கூட அவங்க உடம்புல சக்தி இருக்காது. அவங்களால நடக்க முடியாது. எனக்கு தேவையானது எல்லாமே என் மனைவிக்கு என்ன ஆகுது? நீங்க கற்பனை செய்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா டெஸ்ட்டுமே நான் எடுத்துட்டேன். நான் அந்த நேரம் ஏபிபிஎம் எலக்ட்ரோ கார்டியோகிராம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன். எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்தேன். ஹெச்ஐவி டெஸ்ட் கூட எடுத்தேன். எனக்குள்ள என்ன தப்பு நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. ஆனா எதையுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் டாக்டர் சொல்லியிருந்தார், எம்ஆர்ஐ ஸ்கேன் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு. என் முதுகுல நிறைய வலி எனக்கு ஏற்பட்டது. நான் நினைச்சேன் இது சாதாரணமான ஒரு முதுகு வலிதான்னு. என் தலைவலியோட சேர்த்து இந்த வலி எனக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்தது. எனக்கு சரியா தூக்கம் வராது. என்னால தூங்கவே முடியாது. நான் தூங்க போனா கூட அது விடிய காலம் 4 மணியா இருக்கும். நான் தூங்கும்பொழுது ஒரு வினோதமான நிலையில படுத்து தூங்குவேன். நான் சேர்ல உட்காந்துட்டு என்னுடைய காலை பெட்ல நீட்டிட்டு தான் தூங்குவேன். அது மட்டும்தான் எனக்கான சரியான நிலையை போல தோணுச்சு. என்னுடைய தலையை பின்னாடி சாய்ச்சிக்கிறதுக்காக. தலகாணி வச்சு என்னால படுக்க முடியாது. அப்படி நான் படுத்தேன்னா என்னுடைய பின்புற இருக்க தலையில பயங்கரமான வலி ஏற்படும். டாக்டர் சொல்லியிருந்தாரு, நீங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு. நான் அந்த ஸ்கேன் எடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்கும்படியாக நான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அப்ப அவர் எனக்கு சொல்லியிருந்தாரு, எனக்கு ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னு. அதனுடைய பேர் மெனின்கியோமான்னு சொல்லியிருந்தாரு. நான் எப்பவுமே விசுவாசத்துல இருக்க ஒரு பெண்ணா இருந்தேன். நான் ஒருபொழுதும் என்னுடைய விசுவாசத்தை கைவிடல. ஆண்டவராகிய இயேசுவை என் வாழ்க்கையில சந்தித்ததுல இருந்து அவர்தான் என் வாழ்க்கையில முதல் நபரும் மற்றும் முக்கியமான நபரா மாறினார். எப்ப டாக்டர் என்கிட்ட சொன்னாரோ, நான் அந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்டினுடைய ரிசல்ட்டா எனக்கு கட்டி இருக்குன்னு தெரிய வரும்பொழுது அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ணா கூட உங்களுக்கு 5% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு நீங்க உயிர் பழைக்கன்னு. அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா கூட அதுக்கு பிற்பாடு நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்னு. அதுக்கு பிற்பாடு என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. என்னுடைய செயல்களை என்னால செய்ய முடியாது, என்னால கேட்க முடியாது, அந்த சுவை எனக்கு மீண்டும் வராதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் இறந்து போக மாட்டேன் மற்றும் எதுவுமே எனக்கு நடக்காதுன்னு. ஏன்னா உயிருள்ள தேவனை நான் சேவிக்கிறேன். எனக்கு நினைவு இருக்கு. என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டிய நேரத்துல வேறு ஒரு பேஷண்ட்ஸை பார்க்க போவாங்க டாக்டர்ஸ். ரிப்போர்ட்ல அவங்களுடைய பேரு கீழே ஒரு சிவப்பு நிறத்துல ஒரு கோடு கிழிப்பாங்க. இது எப்படின்னா, எப்படி இருந்தாலும் இவங்க இறந்துட போறாங்க. சில நேரத்துல வேறு ஒரு பேஷண்ட்ஸை அதிகமாக கவனிப்பாங்க என்னுடைய மனைவியை விட. இது எல்லாமே எனக்கு எதிர்ப்பை கொண்டு வந்துச்சு. எனவே நான் போனேன். என் குடும்பத்தாரிடத்துல என்னுடைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போனேன். எனக்கு 3 பசங்க இருந்தாங்க. நான் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆகப்பட்டு 3 நாட்கள் அங்கதான் இருந்தேன். என்னால பேச முடியல, நடக்க முடியல. என்னுடைய உடல் அசைவுகள் எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு. ஆனா நான் உறுதியா நம்புறேன், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருந்தாரு. எனக்கு நல்லாவே தெரியும், இந்த சூழ்நிலை கடந்து போயிடும், அவருடைய நாமம் மகிமைப்படும் எனக்கு தெரியும். நான் உடம்பு சரியில்லாம இருந்த அந்த நேரம் பிசாசு எப்பவுமே யோசனையை கொண்டு வருவான், உன்னால இதை ஜெயித்து வரவே முடியாதுன்னு. எல்லா நேரமுமே தோல்விகரமான எண்ணம், நான் சீக்கிரமா சாக போறேன்னு. ஆனா நான் எப்பவுமே அந்த மாதிரி அசுத்தமான யோசனை வரும்போது எதிர்த்து நிற்கிற ஒரு பெண்ணா இருந்து நான் அந்த யோசனையை எதிர்த்து சொல்லுவேன், இல்ல நான் உண்மையாகவே உயிர் வாழ்வேன்னு. தேவனுடைய நாமத்தை நான் என் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாருன்னு நான் சொன்னேன். எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நான் ஏன் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளணும்?
3 நாளுக்கு பிற்பாடு நான் ரெட் ஜோன் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆயிருந்தேன். டாக்டர் வந்தாரு. அவர் சொன்னாரு இப்ப எனக்கு அவரை சிகிச்சை செய்ய போறாருன்னு. அந்த தருணத்துல நான் ரொம்ப பதறி போயிட்டேன். பரிசுத்த ஆவி தான் வந்து எனக்கு பலன் கொடுத்தார் அந்த நேரம். அந்த நேரத்துல ஆலயத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி போய் கொண்டிருந்தது. நான் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டேன். நான் இவங்க கிட்ட எதுவுமே சொல்லலை. ஏன்னா அந்த நேரம் இவங்களுக்கு காது கூட கேட்காம இருந்துச்சு. அந்த நேரத்தை பார்த்து நான் பீடத்து மேலே ஏறின முழு பலத்தோட ஆண்டவரை சோதிக்க. பீடத்து மேலே ஏறி நான் கேட்டது, ஆண்டவரே இவங்களை குணப்படுத்துங்க. பீடத்துல ஏறி இறங்கின உடனே தேவன் எனக்கு பதில் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு டாக்டர் வந்து ஐசியூக்குள்ள போனாரு. அங்க இருக்க பேஷண்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக அவர் அங்க என்ன பார்த்தார். அவர் சொன்னாரு, இன்னும் சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு, உங்களால அசைய முடியுதா அல்லது நீங்க குணமாகறீங்களான்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய விரல்களை அசைச்சு என்ன கேட்டாரு, உங்களால பார்க்க முடியுதா என்னுடைய கை எங்க இருக்குன்னு. நான் அதை பின்தொடர்ந்து அவரை பார்த்துட்டே இருந்தேன். அவரை ஆச்சரியப்பட வச்சது என்னன்னா, நான் பேசின சத்தத்தை அவர் கேட்கும் பொழுதுதான். ஏன்னா நான் பேச முடியாம ஆயிட்டேன். என்னால எதையுமே ஒழுங்கா பேச முடியாம ஆயிடுச்சு. அவர் அந்த நேரம் சொன்னாரு, சரி நீங்க சரியாயிட்டீங்க, நீங்க உண்மையாகவே முழுமையா குணமாயிட்டீங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லியிருந்தாரு, இது எவ்வளவு பெரிய கட்டி உங்களுக்குள்ளாக இருந்தது, இது மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன், இது எல்லாம் முடிஞ்சு கூட நாங்க நினைச்சோம் நீங்க செயல் இழந்துருவீங்கன்னு, ஆனா எல்லாத்தையுமே நீங்க மீட்டெடுத்து கொண்டீங்கன்னு சொன்னாரு. அவர் இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். இதை வச்சு நீங்க சாட்சியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்த பிசியோதெரபிஸ்ட் என்னை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு மூளையில கட்டி வந்திருந்ததுன்னா ஒரே இரவுல எல்லாவற்றையும் அவங்க மீண்டுமாக எடுக்க முடியாது. இன்னைக்கு நான் முழுமையா குணமாயிட்டேன். நான் இப்போ வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்றேன். முன்னாடி என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு முழுமையா குணமாக்கப்பட்டிருக்கேன். நான் எதெல்லாம் இழந்து போடணும், என்னென்ன செயல்கள் என் உடம்புல இழந்து போடணும், எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக இருக்க பரிசுத்தாவிக்கு நான் நன்றி சொல்றேன். பீடத்திலிருந்து எனக்காக வந்த வல்லமைக்காக. இன்னைக்கு எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக. எனவே மக்களே, இந்த நாள் இந்த 2 சாட்சிகளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனாலே அவர் நமக்காக வைத்திருக்கிற பதிலின் பலன் என்ன என்பதை உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல விளக்கியது. இந்த நேரம் இந்த வார்த்தை நீங்க கேட்டது தற்செயலானதாகல்ல. ஒருவேளை இந்த வார்த்தை நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேவன் எப்படியாக உதவி செய்ய இந்த விரும்புகிறார். நீங்க எந்த செயலை செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கான வழியை இந்த திறப்பார் என்பதை நீங்க புரிந்து கொண்டிருக்கீங்க. இப்பொழுது உங்களுடைய பகுதியை செய்யுங்க. எனவேதான் நம்முடைய ஆலயத்தில் இந்த அருமையான ஜெபத்தை நாம் செய்தோம். விசுவாசத்தினுடைய அரணை எப்படியாக நாம் உருவாக்குவது என்று ஒரு அருமையான பாடத்தை நாம் இடத்தில் முடித்தோம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து வழி நடத்துதலை நாம் இந்த இடத்தில் பெற்றுக்கொண்டோம். தேவன் உங்களுடைய விசுவாசத்தையும் பாதுகாக்க விரும்புகிறார். உங்களையும் அவர் நடத்தி செல்ல விரும்புகிறார். எங்களுடைய இடத்தில் இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாள் ஆலயம் திறந்ததா இந்த இடத்தில் இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு புதன்கிழமை எங்களுடைய இடத்துல இணையும் பொழுது தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனவே இந்த நேரம் நான் இந்த நிகழ்ச்சி முடிப்பதற்கு முன்பாக நாளை உங்களுடைய அன்பின் வாழ்க்கையிலே நீங்க யார் ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புறீங்களோ, என்னுடைய திருமணத்திற்குள்ளாக என்னுடைய உறவுகளை நான் இந்த இன்னும் சிறந்ததாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் எல்லோருமே நாங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை இதுல வாழ விரும்புகிறோம். உங்களுடைய அன்பின் வாழ்க்கையிலே நீங்கள் பதிலை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க விருப்பம் உள்ளவராய் இருப்பீர்களாடா. நாளை இந்த கூட்டம் உங்களுக்காக தான். நாளை மாலை 7 மணிக்கு இந்த அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்திலே எங்களோடு இந்த இணைந்திருங்கள். விசுவாசத்திலே தேவன் அவருடைய வல்லமையின் ஆசீர்வாதத்தை உங்களுடைய திருமணங்களுக்குள், உங்களுடைய குடும்பங்களுக்குள் கொடுக்கட்டும். அதன் மூலமாய் நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் தேவனுடைய வழியில் என்றென்றும் பலனாய் நடக்கும்படி. எனவே விசுவாசத்திலே எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. நாளை அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் பெயராலே.